சரி, நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். வேதத்தை கொண்டு வந்து என்னோட கொடுத்துருப்பேங்க. எபேசியர் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நம்ம எங்கே விட்டோமோ அங்கே நம்ம தொடங்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாமா? நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். போதும். சரி, நம்ம ஒரு சில வாரங்களாய் விசுவாசிகளின் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ரெகுலராக வரவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். போன வாரம் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தாலும் நம்ம அதை தொடர்ந்து பேச முடியல. சரி, அதுக்கு முந்தின வாரம் நம்ம அதை இதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதை நம்ம தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இது விசுவாசிகளின் அதிகாரம்? ஆமென். சரி, நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டால், கடவுள் மனிதனை படிக்கும் போது அதிகாரம் உள்ளவனா தான் மனிதனை கடவுள் என்ன பண்ணாரு, படித்தார். ஆதி ஆகமத்தில் உங்களுக்கு காமிச்சேன். மனிதன் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சிட்டு அப்புறம் கடைசியாக 6வது நாள் கடைசியில் மனிதனை கர்த்தர் படைக்கிறார். படைச்சிட்டு கர்த்தர் மனிதனுக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படுறது என்னன்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாயத்தின் பறவைகளும் பூமியில் வாழும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்வாயின்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த ஆளுமை தன்மை கர்த்தர் மனிதனுக்குள்ள அவனை உருவாக்கும் போதே அதை வந்து கர்த்தர் வச்சுட்டார். ஆளுமைன்றது வந்து இட்ஸ் நாட் அ கேரக்டர். சில பேருக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆளுமைன்றது ஒரு கேரக்டர் நினைக்கிறோம். எப்படின்னு கேட்டால், அவங்க இயல்பாகவே ரொம்ப ஆளுமை உள்ளவருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இல்லை சில ஜாதியில் இருக்கிறவர்களை, ஜாதியை நம்ம பெருசாக நம்புறதில்ல, அதை ஏற்றுக்கொள்றதில்ல. ஆனால் இவங்க வந்து ஆள்ற ஜாதி, ஆண்ட பரம்பரை சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ஆண்ட பரம்பரை, இவங்க ஆள்ற ஜாதி, இவங்க வந்து தலைமுறையாய் மக்களை ஆண்டு வந்தவங்க, ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, கடவுள் எல்லாரையும் அப்படி தான் படித்தார். எல்லாரும் ஆளும் தன்மை உள்ளவர்களாக தான் கடவுள் மனிதனை படைக்கும் போதே படித்தார். ராஜாவா தான் படித்தார். இன்னும் சொல்ல போனா, உலகத்தில் தேவன் ஒரு உண்டாக்குற எல்லாருமே ராஜாவா தான் கர்த்தர் உண்டாக்குனார். எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் அதிகாரத்தோடு அவன் அதை என்ன பண்றது, ஆப்ரேட் பண்றதுக்காக தான் கர்த்தர் மனிதனை படித்தார் என்று நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் முதலாவது வாரத்தில் பார்த்தோம். இந்த அதிகாரத்தை மனுஷன் எப்படி இழந்தான்னு கேட்டா, பாவம் செய்ததுனால இந்த அதிகாரத்தை அவன் இழந்துட்டான். விற்று போட்டான்னு சொல்லலாம், இல்லை வந்து பிடுங்கப்பட்டது, பறிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். யார் பறிக்கிறாங்க, யார் இடத்துல விற்று போட்டான் என்றால், பிசாசி இவனுடைய அதிகாரத்தெல்லாம் என்ன பண்ணா, எடுத்துக்கொண்டான், உருவி கொண்டான், பிடுங்கி கொண்டான்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ மனிதன் அதிகாரம் உள்ளவனா தான் இருந்தான். மனிதன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை தன்மை உள்ளவனா தான் இருந்தான். அப்படிதான் கடவுள் படைத்தார். ஆனா மனிதன் செய்த பாவத்தின் விளைவாக ஒன்று என்னன்னா, இவன் அதிகாரம் பிடுங்கப்பட்டது. கடவுள் பிடுங்கல, பிசாசு இந்த அதிகாரத்தை என்ன பண்ணா, பிடுங்கி கொண்டான். அதுதான் கவனிங்க. பாவம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, உங்களை நடுத்தரவில் நிற்க வைக்கிறது மாத்திரம் இல்லை, பாவம் உங்க அதிகாரத்தை பிடுங்கிடும். தப்பு இப்ப சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவ்வளோ பண்ணிட்டு நீ வாய் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்படுகிறீங்க அந்த வார்த்தை. இதை பண்ணிட்டு நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நீ எப்படி பேசலாம் தைரியமா, இவ்வளோ செயின்ட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் நீ பேசினிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வார்த்தை உபயோகப்படுறோம். காரணம் என்னடா, பேச தகுதி இல்லாமல் போயிடுது. ஒரு தப்பு பண்ணுறவன், ஒரு பாவம் செய்கிறவன், அவனால் குரல் உயர்த்தி பேச முடியாது. இப்போ நான் சொல்கிறேன் பாருல, குடிக்கிறவன் ரொம்ப குடிச்சுக்கிறான், ஒரு குடிக்காரனை வச்சுக்கோங்களேன், அவனை கூப்பிட்டு குடி தப்புன்றது லெக்சரிங் பண்ணுன்னு சொன்னால் அது மேட்ச் ஆகுமா? இப்போ வந்து குடிக்காரனுடைய மகனே வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான், இல்லை அவனை லைட்டாக போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா வந்து மகன் குடிக்கிறதெல்லாம் தப்பு, உணர்த்தியம் குச்சுனா கை காலை வச்சுருவேன் அப்படின்னு அப்பாவில் பேச முடியுமா? ஏன் முடியாதுன்னு கேட்டால், இவரே சரியா இல்லை. அப்போ பாவத்தின் விளைவாய் அதிகாரத்தை இழந்துரும். பாவத்தின் விளைவா நம்மளுடைய அந்த ஆளுமை தன்மையை இழந்துரும். அதுதான் ஆதாம் என்ன பண்ணா, இழந்ததை நம்ம பார்த்தோம் ஏதேன் தோட்டத்தில். அப்போ எல்லா அதிகாரமும் யார் எடுத்துக்கொண்டது? பிசாசு எடுத்துக்கொண்டா. இப்போ சகல அதிகாரமும் யார் கிட்ட இருக்குன்னா, பிசாசு கிட்ட இருக்குது. மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, அதிகாரம் இல்லாத ஒரு ராஜாவாய், அதிகாரம் இழந்தவனாய். அதிகாரத்தை இழந்தாலே அவன் ராஜாவா இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கும் ராஜாங்க இருக்கிறாங்க, ராஜாவுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, ராஜ சந்ததியில் பிறந்தவங்க. அவங்க வந்து செங்கோலை பிடிச்சுன்னு போய் சிம்மாசனத்தில் உட்காந்து, யாரும் இங்கே வாங்கினா எவனா வருவானா? எவனும் வரமாட்டான். ஏன்னா டம்மி ராஜா. அப்படிதான் மனுஷன் ஆயிட்டான். மனுஷன் ஆயிட்டானா அதிகாரம் உள்ளவனா இருந்தான். இன்னைக்கு எல்லா அதிகாரம் பறிக்கப்பட்ட உடனே இவன் எதுவுமே அதிகாரத்தை செலுத்த முடியல.
ஒரு பூச்சி கூட இவன் பேச்சை கேட்க மாட்டேங்குது. சிங்கத்தை அடிக்கி ஆண்டவன், யானையை அடிக்கி ஆண்டவன், இன்னைக்கு இவன் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. மனுஷன் பேச்சை எவனும் கேட்காம என்ன பண்ணிட்டான், போயிட்டான். காரணம் என்ன? மனிதன் சகல அதிகாரத்தை அவன் என்ன பண்ணா, இழந்து விட்டான். இப்போ இதை ரிஸ்டோர் பண்றதுக்காக தான் ப்ராசஸ் நடக்குது. இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ரட்சிப்பை மாத்திரம் தரல, மனிதன் இழந்த சகலவற்றையும் தந்தார். அல்லேலூயா. என்ன தந்தார்? மனிதன் இழந்த சகலவற்றும். அப்படின்னா மனுஷனுக்கு வெறும் பாவ மன்னிப்பு, மனுஷனுக்கு வெறும் மீட்பு, மனுஷனுக்கு வெறும் ரட்சிப்பு இல்ல. மனிதன் எதை இழந்தான்? அதிகாரத்தை இழந்தான். அந்த அதிகாரத்தை திரும்பி மனிதனுக்கு தரணும். அதுக்காக தான் இயேசு பூமியில பிறக்கிறார். பிறந்து மனிதன் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியுமாய் மனிதனுக்கு கொடுக்கிறார். அதுதான் நம்ம கொலோசியர்ல வாசிச்சோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி. கொலோசியர் நினைக்கிறேன் 2ஆம் அதிகாரம், நினைக்கிறேன் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்களேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யார் சிலுவையில வெற்றி சிறந்து? அப்ப துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் யார் எடுத்து உரிமை கொண்டார்? இப்போ பாருங்க, மனுஷன் கிட்ட எல்லாம் இருந்துச்சு. மனுஷன் கிட்ட இருந்து பிசாசி திருடுனா, இப்போ பிசாசி கிட்ட இருந்து துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் யார் பிடுங்குது? இயேசு கிறிஸ்து பிடுங்கி சிலுவையின் மேல வெற்றி சிறந்தார். ஓகேவா? இப்போ சிலுவையில வெற்றி சிறந்து இயேசு மரித்தார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். எழும்பி வந்து சீஷர்களை சந்திக்கிறார். எங்க? மத்தேயு வாங்கல, மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப சிலுவையின் மேல பிசாசுடைய அதிகாரத்தெல்லாம் உரிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். இப்போ உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து சீஷர் கிட்ட வராரு. அப்ப அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப மனிதன் கிட்ட எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. அந்த அதிகாரம் யாரு கிட்ட போச்சு? பிசாசு கிட்ட போச்சு. இப்ப அந்த பிசாசு கிட்ட இருந்து என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? உரிந்து கொள்கிறார். ஏன் உரிந்து கொள்ளனா? அவன் அப்படிதான் பண்ணான். நம்மகிட்ட அப்படிதான் உறிஞ்சுக்கணும், புடிங்கணும், திட்டு பையன். இப்போ இயேசு ஒன்றும் சும்மா இல்லை, அதே மாதிரி உரிந்து கொண்டு அங்க தோட்டத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் அங்க நடக்குது. ஆதாம் ஏவாளுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு நிர்வாணம் ஆக்கிட்டான். யார? ஆதாம் ஏவாள. இப்போ இவங்க அதிகாரத்தை இழந்த உடனே கண்களை திறக்கிறாங்க. கண்கள் திறக்கப்பட்டது. இவ்வளவு நேரமாய் அதிகார ஆடையில, தேவ மகிமையில இவங்க என்ன பண்றாங்க? உடுத்தி கொண்டு இருந்தாங்க. ஏன்னா அதிகாரமே அந்த ட்ரெஸ்ல தாக்குது. நான் சொன்னேன், அதுல தான் இருக்குது பாருங்க. அது இழந்துட்டாங்க. இப்போ நிர்வாணியாய் பார்க்கறாங்க, நிர்வாணியாய் காண்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுதான் இங்க நடக்குது. இங்க இயேசு என்ன பண்ணாரு? அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும், பிரின்சிபாலிட்டி அண்ட் அத்தாரிட்டி, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டு அந்தரங்க கோலமாக்கி, யார? பிசாசி மேல. பிசாசி ஒன்னும் இல்லாதவன். அவனால் இது மேல இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுனால, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு காண்பிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்து உயிர் தெழுந்து வந்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் ரிஸ்டோர் பண்ணிக்கிறார். இப்போ சகல அதிகாரம் யாருக்கு இருக்கு என்றால் இயேசு கிறிஸ்துக்கு தான் இருக்குது. இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க, எப்படி கொடுக்கப்பட்டது. பிதா அதை அப்படிதான் பண்றார். எப்படி பண்றாரு? அது எபேசியர் பாருங்க. எபேசியர் நீங்க வாசிச்சீங்களே, அதுல கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த வசனம் இல்லையா? 22ஆம் வசனம் வாசிங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. இப்ப பாருங்க, இது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ சங்கீதம் 8ஆம் சங்கீதம் போங்களா. 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. அவன் யாரு? மனுஷனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. யாருடைய பாதங்களுக்கு? இங்க கவனிங்க, தயவு செய்து கவனிங்க, அப்புறம் படிப்பீங்க, நோட் பண்ணிக்கங்க, அப்புறம் படிப்பீங்க. மனுஷனுடைய பாதப்படிக்கு சகலவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படுத்தாரு. எங்க? ஆதியில ஏதேன் தோட்டத்துல. இப்போ சகலவற்றும் யாருடைய பாதப்படியில் இருக்கு? இயேசு கிறிஸ்துடைய பாதப்படியில். எப்படி ஷிஃப்ட் ஆகணும் தான் நம்ம பார்த்துக்கிறோம். மனிதன் கிட்ட பிசாசி திருடுனா, பிசாசி கிட்ட இயேசு கிறிஸ்து பிடுங்கி கொண்டாரு. பிடுங்கி கொண்டபடியால அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அதுதான் எபேசியர்ல வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படிக்கு கீழ்ப்படுத்தி, அப்புறம் கண்டினியூ ஆகுது, எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாக சரீரமான சபை.
சபைக்கு. அப்ப சபைன்றது எது? நிறைவானது. அல்லேலூயா. நிறைவான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். யார? இயேசு கிறிஸ்துவ. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த சகல அதிகாரம் உள்ளவர் தான் சபைக்கு தலைவரா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்து இந்த ஊருக்கு தலைவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஏன் இன்னைக்கு நம்மளால அரசியலில் நிற்கக்கூடாது, நிற்கிறதுல அதில் ஜெயிக்கிறதுல அதில் ஜெயிச்சாலும் உண்மையாக இருக்க முடியாதுன்னா அந்த ராஜ்யம் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தியா, இன்னைக்கு நீங்கள் போயிட்டு மிருகத்தை அடுக்கிறேன், இயேசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கல. எங்களுக்கு வந்து மிருகத்தை அடுக்கிறேன், அரசியல்வாதி அடுக்கிறேன், பேய் அடுக்கிறேன், பிசாசு எடுக்கிறேன்னா அதல்ல. இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அவருக்கு பாதப்பள்ளி எல்லாவற்றுக்கும் போட்டு அவரை தூக்கி சபைக்கு தனியாக வச்சுட்டார். இப்போ சபைக்கு தான் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? சபைக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன? நிறைவான இந்த சபைக்கு தலையை யாருன்னா கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்கு கூட வாசிங்களேன். பிலிப்பியருக்கு திருப்பங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்களேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எப்போ? இது கூட சிலுவை தான். அவர் மரண பரிந்த வரைக்கும் கீழ்ப்பட்டபடியால். மரண பரிந்தவனா எது? சிலுவை. அந்த சிலுவைக்கு அப்புறம் தான் பிதா என்ன பண்றாரு? எல்லா வானோர் பூதலத்தோர் பூமி கீழ் யாவரும் முழங்கால் படியும்படி. முழங்கால் படினா என்ன? இப்போ நான் வந்து ஒருத்தர் முன்னாடி இப்படி முட்டி போட்டேன்னா என்ன அர்த்தமா? அவருக்கு நான் சரண்டர். அவர் என் எஜமானர். ஆமாவா இல்லையாங்க? இங்க அதுதான் நடக்குது. பூமியில் இருக்கிற சகலம், பூமி மாத்திரம் இல்லை, வானத்தில் இருக்கிற இந்த ஸ்கைன்றோம் பார்த்தீங்களா, மேலே என்னென்ன இருக்குது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், விண்மீன்கள் என்னென்ன இருக்குது எல்லாமே. அப்புறம் பூமி கீழே நம்மளுக்கு தெரியாததெல்லாம் என்ன இருக்குது? எல்லாமே, எல்லா சகலமும் அவருக்கு முன்னாடி முழங்கால் போட்டுருந்தா என்னன்னா வணங்குறது. அப்படியே வணங்குறது. ஒரு ராஜாவை பார்த்தவொடனே அங்கே வந்து என்ன பாஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ராஜாவை என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க. இன்னும் சில பைபிளை நம்ம வாசிக்கும் போது சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள் அப்படிலாம் பார்க்குறோம். அதோடைய டெஃபினேஷன் என்ன? அது என்ன காண்பிக்குது என்றால் அவர் தான் பெரியவர்னு சொல்லிட்டு இவங்க வணங்குறாங்க. அப்போ ஒருத்தர் முன்னாடி முழங்கால் போட்டால் யாருக்கு முன்னாடி போகிறோமோ அவர் தான் பெரியவர். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பூமியில் இருக்கிற சகலமும் அவருக்கு முன்பாக வணங்கும்படியாய் இயேசுவை உயர்த்திருக்கிறார். காரணம் என்ன? சகல அதிகாரமும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நமக்கு இந்த அதிகாரம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு இன்னிலேருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே இன்னொரு வசனத்தை வருது, அதை நம்ம கவனிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமா 19வது வசனத்தை வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த. என்னங்க? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில். என்னங்க? மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின். யாருடைய பலத்த சத்துவத்தின்? பிதாவுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே. படியேனா? வல்லமையின் படியே அப்படின்னா வல்லமையின் படியே. அப்படியே எப்படியே? இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த செய்த பத்தியா? அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே. முக்கியதுதான். என்ன சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தவர் உயிரோட கூட எழுப்பிடம் பார்த்தியா? எப்படி எழுப்பினா? என்னுடைய பலத்தின் சத்துவத்தின் வல்லமை பார்த்தியா? அதனால தான் அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையினால இயேசுவை எழுப்பின. அதே வல்லமையினால என்ன சொல்றாரு? அடுத்த வார்த்தை, விசுவாசிக்கிற நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையை. என்னன்னா, இயேசு இடத்துல எப்படியாப்பட்ட வல்லமையை அவர் வெளிப்படுத்துறாரோ, மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பி அந்த வல்லமையை வெளிப்படுத்துறாரோ, அதே வல்லமையை விசுவாசிக்கிற இடத்துலயும் அவர் வெளிப்படுத்துறாராம். அல்லேலூயா,
ஹalleluya. என்ன சொல்றேன்னா, இவருடைய பவர்னால இயேசு உயிர்த்தெழுந்ததுனால அந்த பவர் எல்லாம் யாருக்கு வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சு. இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அதே பவரை நான் தரேன்றார். அதனால தான் நம்மளுக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னா, மரித்தாலும் இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாலோ அதே போல நம்மளும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். ஏன்னா இயேசு இடத்தில் எப்படியாப்பட்ட பலத்த சத்துவத்தின் வல்லமை கிரியை செய்ததோ அதே போல விசுவாசிக்கிற நமக்கும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹalleluya. எத்தனை பேருக்கு உண்மையாவே புரிஞ்சுச்சுங்களாங்க? ஓகே. இப்போ இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்பாக சில காரியங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கணும். அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்பாக ஒரு 3 காரியம் வச்சுக்கங்களேன். இந்த 3 காரியத்தை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதில் முதலாவது என்னன்னு கேட்டால், தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றோ நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். போது கவனிங்க. இப்போ பவுல் என்ன சொல்றாரு? நீங்க வல்லமையை பெரும்படியாய் வேண்டிக் கொள்ளுன்றாரா, அல்லது நீங்க வல்லமையை பெற்றீங்க அதை அறிகிற அறிவு அந்த நீங்க பெற்றுக்கொண்ட அந்த அறிவு உங்களுக்கு வேணும்ன்றது வேண்டிக் கொள்றாரா? வல்லமை வேணுமா, இல்ல நீங்க வல்லமை பெற்றுக்கொண்ட அறிவு வேணுமா? அதுதான் சொல்றார். என்னத்துக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது பவுல் என்ன ஜெபம் பண்றாருன்னா, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்காண்டவர் இவங்களுக்குன்றார். பிரகாசமுள்ள மனக்கண்கள்னா என்ன? பார்க்கும்போது லைட்டா அப்படியே பிரைட்டா பார்க்கறதா, கண் பார்வை நல்லா வேணும்னா கேட்கிறாரு? இல்ல, இங்கிலீஷ்ல வந்து என்லைட்மெண்ட் கேட்கிறார். என்லைட்மெண்ட்னா அறியாததெல்லாம் இவங்களுக்கு இருக்குது, ஆனா இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட வல்லமை இருக்குங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, சொல்லப்படுதா? இங்க தான் சொல்லப்படுது. என்ன இந்த வசனம் சொல்லு பாத்தீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கும் அதே வல்லமை. அதனால தான் 1 யோவான்ல வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவரை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. இப்போ எபேசியர் 3 பாருங்க. எபேசியர் 3:20 பாருங்க. எபேசியர் 3:20 ரொம்ப முக்கியமான வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கு பாருங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. எந்த வல்லமை? 1ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாத்தீங்களா? இயேசுவை மரித்தோர்ல இருந்து உயிரோடு கூட எழுப்பின அதே பலத்த சத்துவத்தின் வல்லமை, அதே வல்லமை தான் நமக்குள்ள இருக்கிறது. இப்ப அந்த வல்லமை என்ன பண்ணா, நீங்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நீங்க ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் ஆளுன்ற நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதனால தான் பவுல் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. இவர்கள் யார், இவங்க எப்படியாப்பட்டவங்க, இவங்களால என்ன முடியும் அப்படின்ற அறிவு இவங்களுக்கு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பால் என்ன பண்ணார்னா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். ஹalleluya. சத்தமா ஹalleluya சொல்லுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாம் பலவான்கள். கர்த்தர் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. அப்ப முதலாவது நாலேஜ் வேணும். என்ன நாலேஜ்? என்ன நாலேஜ் வேணும்னா, கர்த்தர் எனக்கு எந்த நிலையில் என்னை வைத்திருக்கிறார் அந்த அறிவு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்க பைபிளை கம்ப்ளீட்டா மனிதனை பார்க்காதீங்க. ஏன்னா மனிதன் வந்து ஆரம்பத்தில் உயர்ந்தவனாய், அப்புறம் தள்ளப்பட்டவனாய், அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய், அப்புறம் மறுபடியும் தள்ளப்பட்டவனாய், இப்படி தான் மனிதனுடைய அந்த அந்த என்ன சொல்ற கிராஃப் போயிட்டே இருக்குது. ஆனால் நம்மளை எப்படி பார்க்கணும் என்றால், கிறிஸ்துவுக்குள்ள உங்களை ஒப்புவித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படியாப்பட்ட நிலையில இருக்கிறீங்கன்னு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு பாருங்க. அப்போதான் உங்களுக்கு குறித்ததான கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். கிறிஸ்துவை அல்லாம நீங்க பழைய ஏற்பாட்டில் தாவீதோட ஒப்பிச்சா மேட்ச் ஆகாது, ஆதாமோட ஒப்பிச்சா மேட்ச் ஆகாது, ஆபிரகாமோட ஒப்பிச்சா மேட்ச் ஆகாது. கிறிஸ்துக்குள்ள கர்த்தர் என்னுடைய நிலை என்ன, அதுதான் சொல்றார். அவரை மரித்தோர்ல இருந்து உயிரோடு கூட எழுப்பினார் பாத்தீங்களா? அதே பலத்தின் சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிற நம்மிடத்திலும் அவருடைய வல்லமையை அவர் என்ன பண்றாரா வைத்திருக்கிறார். அதை அறிகிற பிரகாசமுள்ள மனக்கண்கள் சபைக்கு தேவை. அப்ப என்ன நாலேஜ் வேணும்? we must have the knowledge who we are. நாம் யார் என்கிற அறிவு சபைகளுக்கு தேவை. இந்த அறிவு இருந்தா உங்களுடைய ஜெபத்தை நீங்களே பண்ணுவீங்க, நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க கர்த்தரிடத்துல கேட்பீங்க, நீங்க கர்த்தரிடத்துல பெறுவீங்க. உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல இயேசுவை தவிர வேற எந்த மனிதனும் மத்தியஸ்தனா இருக்க அவசியமே இல்லை.
வேற யாருன்னா தேவையா? உங்களுக்காக ஊழியக்காரர் யாருன்னா பரிந்து பேசணுமா? இல்ல. இங்க வசனம் சொல்றது, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. யாருக்குள்ள? நம்ம எல்லாருக்குள்ள அந்த வல்லமைக்கு தான். இப்படியாப்பட்ட பவரை வச்சுன்னு நீங்க போய் மீட்டிங்கா உங்க தலைகளை குத்துன்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா, கை வைங்க ஐயானா, அப்படி என்ன பண்றது? என்ன பண்றது சொல்லுங்க? என்ன பண்றது? அதை தான் சொல்றேன். வசனத்தின் அறிவு நம்மளுக்கு தேவை. நீங்கள் யார் என்ற அறிவு உங்களுக்கு தேவை. எவ்வளோ அருமையாக வசனம் சொல்லுது பாருங்க. அப்படியே கீழே 2ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் பல முறை நம்ம படிச்சுக்கிறோம். ஆனாலும் புதுசாக படிக்கிற மாதிரி படிப்பாங்க, புதுசாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஆனாலும் படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 2:6 பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான, பாத்தீங்களா அந்த வார்த்தை மறுபடியும் வருது, மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். இயேசுவோடு கூட உட்கார ஆரோகணம். இயேசு பூமிக்கு வந்தார், மரித்தார், அடக்க பண்ணப்பட்டாங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்துட்டு இவங்க கூட 10 நாள் இருக்கிறாரு. யாரு கூட 10 நாள் இருக்கிறாரு? சீசர்களோட 10 நாள் ஆயிட்டு பிறகு இவர் ஆரோகணம் ஆகிறார், எடுத்துக்கொள்றார். அப்ப இயேசு மரித்த பின்னாடி தான் என்ன ஆகுறாரு? ஆரோகணம் ஆகுறார். ஆமாவா இல்லையா? ஆரோகணம் ஆன பிறகு அங்க என்ன நடக்குது? அவருக்கு சீட்டிங் நடக்குது. சீட்டிங்னா இயேசு கிறிஸ்து பூமியில போய் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்துட்டு சக்சஸ்ஃபுல்லா மேல வந்ததுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவருக்கு ஒரு சிங்காசனத்தை செட் பண்ணி அந்த சிங்காசனத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுனால அது என்னத்துக்கு அடையாளம்? அது என்ன? ஆளுமைக்கு அதிகாரத்துக்கும் ஆளுமைக்கும் அடையாளமா இருக்குது. இப்ப கவனிங்க, இயேசு பூமிக்கு வரும்போது மனுஷன் தன்னுடைய அதிகாரத்துல என்ன பண்ணியிருந்தான்? பிசாசி கொடுத்துட்டு. இயேசு பூமிக்கு வந்து சிலுவையில பிசாசியுடைய எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி சிலுவையில் என்ன பண்ணாரு? மரித்தார், வெற்றி சிறந்தார், அடக்க பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இயேசு என்ன சொல்றாரு? வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாரா? இப்போ கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னவர் நமக்கு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாரு? இவரு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ பவுல் இது எப்படி விவரிக்கிறார்னா, அவர் உயிர் தெழுந்து அவருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு மாத்திரம் சொல்ல, அந்த அதிகாரம் உள்ளவரை சபைக்கு தலையாக்கிட்டார். 1. 2வது, சபையில் இருக்கிற உங்களை அவரோட கூட அவர் உட்கார வச்சுட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு, இங்க பூமியில் இருக்கிற சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அங்க அவரோடு கூட உட்கார்ந்துக்கிறது யாரு? சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த அறிவு தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நீங்க எந்த நிலை? வாட் இஸ் யுவர் பொசிஷன்? குப்பாண்டவரே, தூசி ஆண்டவரே, கால் கீழக்குற ஆண்டவரே, செருப்புக்கு. இப்போ கூட சில பேர் சொல்றாங்க, இன்னும் கூட அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் சொன்னார், என்னது? அவருடைய பாதப்படி, அவர் பாத ரச்சே தொடுவுக்கும் நான் பார்த்துறேன் நல்லா அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோட கூட என்னோட கூட சிங்காசனத்தில் என் கூட உக்காந்துக்கிறப்பனா அங்கே போயிட்டு ஆண்டவரே உங்கள் ஷூ லேஸ் ஸ்டைலா அது கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தியா? ஆண்டவரே ஷூக்கு பாட்டாவா விட்டா சாக்ஸு இல்லை வந்து ஷூவில் இருக்கிறாங்களே ஒரு அட்டை அதெல்லாம் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன யோசிக்கிறாங்க பார்த்தியா? இது தாழ்மையின் உச்சக்கட்டு இவங்கெல்லாம். ஆண்டவரே அந்த ஷூவில் ஒட்டுனுக்கிட்ட தூசி அதுவா அப்படியே ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் ஷூவா இல்லைனாலும் ஷூவில் ஒட்டுனுக்கிற தூசியாகவும் நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லிட்டா, நான் ஷூவெல்லாம் போடுதில்லப்பா, அந்த ஷூ எப்பயோ கைட்டி வச்சிட்டேன் நான். அப்புறம் கவனிங்க, கடவுள் தூக்கி மடியில் வைக்கிற வச்சா நீங்கள் இறங்கி காலை பிடிச்சிக்கிறீங்க, தூக்கி மடிங்க வச்சா இறங்கி காலை பிடிச்சிப்பீங்க. அது காலை பிடிக்கிறதுக்கு தாழ்மை நினச்சிக்கிறீங்களா? ஆண்டவர் காலை பிடிக்கிறவங்களெல்லாம் நம்புறதே இல்லை. ஏன்னா எப்போனா காலை வாரலாம். அதனால் ஆண்டவர் காலை பிடிக்கிறவங்கள நம்புறதே இல்லை பாருங்க. ஸோ தயவு செய்து கவனிங்க, உங்களுடைய நிலை என்ன? நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரம் ஆகிய சபைக்கு அவரை தலையாக பிதா தந்தூரில் இருக்கிறார். என்னுடைய தலை யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு தான் சபைக்கு தலை. அவர் தான் அதிகாரம் உள்ள தலை தான், எல்லாத்துக்குமே அதிகாரம். ஆமாவா இல்லையாங்க? இப்போ நம்ம பாடியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க? தலை தான் எல்லாத்தையும். உச்சியில் அவனுடைய கால்லேருந்து உங்கள் கழுத்து வரைக்கும் முழுக்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது தலை. அந்த சபைக்கு யார் தலை? கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். அப்போது முதலாவது அதிகாரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளும் முன்னாடி
நீங்கள் எப்படியாப்பட்டவர்கள், அதிகாரம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதுன்ற முதலாவது அறிவு உங்களுக்கு நிச்சயமாய் தேவை. அதனால தான் இந்த 2-3 வசனங்களை நான் காமிச்சேன். கடவுள் சகலவற்றையும் இயேசுடைய பாதப்படிக்கு போட்டார். அந்த இயேசுவை சபைக்கு தலையா வைத்திருக்கார். உங்களை அவரோடு கூட உன்னதங்களில் அவர் உட்கார வைத்தார் என்று பார்க்கணும். இன்னொரு ஒரு அருமையான வசனம், காலையில் நான் படிச்சிருக்கும் போது இந்த வசனத்தை படித்தேன். எனக்கு ரொம்ப அற்புதமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க. இந்த வசனம் வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை பாருங்களேன். ஏனென்றால் கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம். என்னங்க தேவத்துவத்தின் என்ன சொல்றாருன்னா, ஏன் கிறிஸ்துவ பத்தி அறிவு எல்லாருக்கும் வரணும், கிறிஸ்துவ பத்தி நாலேஜ் சபைகளுக்கு வரணும் என்றால், ஏன் உலக ஞானத்தை போதிக்காத, ஏன் லௌகீக ஞானத்தை போதிக்காத, ஏன் கலாச்சாரத்தை போதிக்காத, ஏன் பாரம்பரிய போதிக்காத, கிறிஸ்துவ போதி 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 ஏன் சொல்றோம், கிறிஸ்துவ மதி தான் பிரசங்கம் பண்ணி ஏன் சொல்றேன்னா, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. யாருக்குள் வாசமா இருக்குதா? இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்பனா இதை கேட்டுக்கிறீங்களா? ஆனாலும் உங்களிடத்தில் ஒரு குறை ஒன்று. இன்னைக்கு சுத்திகரிங்க, வாங்க முழங்கால் படிங்க. ஏதோ ரகசிய பாவம் இருக்குது, இருட்டில் ஏதோ பண்றீங்க, எல்லாரும் தான் பண்றீங்க இருட்டில் ஏதோ ஒன்று இன்றைக்கு கடைசி வினாடி, கடைசி நேரம். ஏங்க நான் சொல்றேன், இந்த இது படிக்கும் போதே என் கையெல்லாம், என் உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு. அவர் சொல்றார் ஒரு விசுவாசியை பார்த்து, நீ கிறிஸ்துக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிற. யூ ஆர் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் குறைவற்றவன் அல்ல, பரிபூர்ணமா இருக்கிறேன். வாவ், எவ்வளவு அருமையாகுது பாருங்க. வாழ்க்கையில் அநேக குறைகள் இருக்குது, ஆனா உங்களை குறித்து வேதம் என்ன சொல்றது? நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமா இருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமா இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமா இருக்கிறேன். ஐ எம் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். இதை பின்னாடி சொல்றாரு. இப்ப நீ எங்க உக்காந்துக்கிறீங்க? அவரோடு கூட சிங்காசனத்துல உனக்கு அவ்வளவு சீட் போட்டு அவரோடு கூட உட்கார வச்சுக்கிறார். இப்ப நீ அவருக்குள்ள இருக்கிற, நீ எப்படி குறையா இருப்ப? அவருக்குள்ள இருக்கிற நீ எப்படி குறையா இருப்ப? நீங்கள் கிறிஸ்துக்குள் பரிபூர்ணமா இருக்கிறீங்க. இத அறிவை வேணுன்றதுக்காக தான் பவுல் சொல்றாரு, பிரகாசம் மனக்கண்களை தாங்காண்டவர். எல்லாருக்குமே இவங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்ற அறிவு இவங்களுக்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கையில எல்லாம் பைபிள் இருக்குது, ஆனா ஒரு வேதனையான காரியம் அதை படிக்கிறது இல்லை. இதெல்லாம் எங்க இருக்குது? வார புது பைபிள் நம்ம அடிச்சுட்டு வந்து படிக்கல, அதே பைபிள் தான். ஆனா இந்த வசனத்தை நான் பல முறை படிச்சுக்கிறேன். ஆனா இன்னைக்கு காலையில தான் எனக்கு புத்தி வந்துச்சு, என்லைட்மெண்ட் வந்துச்சு. பிரகாசமுள்ள மனம் கண்களை கர்த்தர் தந்தார். தொடர்ந்து பார்த்தா அங்க சொல்லுது, நீ கிறிஸ்துக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கிறப்பா. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது, who is the head of the principality and the power and you are complete in him. அந்த வார்த்தை ரொம்ப அழகா வருது, and you are complete. அது அப்படியே சாட்சாத் என்ன பார்த்து தடார்னு என் தலையில ஒரு சுத்தி போட்டு பேசுற மாதிரி, you are complete in him. அவருக்குள்ள நீ பரிபூர்ணமா இருக்கிறன்ற வார்த்தை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஸோ யாரு இவரு? சகல துரைத்தனங்களையும் அதிகாரமும் உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ முதல் பாயிண்ட், நீங்கள் அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் முன்பாக உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்ற நாலேஜ் வேணும், அறிவு வேணும், வசனத்தின் அறிவு வேணும். உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, நான் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறேன். ஆனால் நல்லா கவனிங்க, கடவுள் இப்போ அந்த அதிகாரத்தை எப்படி கொடுத்தாருன்னா, இயேசு கிறிஸ்து தலையாக இருந்து அவருடைய சரீரமாகிய சபையிலிருந்து நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் கடவுளை இண்டிவிஜுவலாக ஆதாம கொடுத்த மாதிரி உங்கள் கையில் கொடுக்கல. அம்மாவா இல்லையா? ஏன் தெரியுமா? மறுபடியும் நீங்கள் வித்துருவீங்கன்னு தெரியும். அது மறுபடியும் நீங்கள் வித்துருவீங்கன்னு தெரிஞ்சு உஷாரா ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஃபுல்லாக அதிகாரத்தை அவர் வச்சுன்னு ஆக்சஸ் மாத்திரம் தரார். என்னது? ஆக்சஸை மாத்திரம், ஒரு எக்ஸ்ட்ரா சாவியை மாத்திரம் உங்களுக்கு கிட்ட கொடுக்குறாரு, அவ்வளோதான். அப்போ நல்லா கவனிங்க. ஏன்னா உண்மையான அதிகாரம், உண்மையான செங்கோல் எல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட. அவர் கிட்ட இதுக்கு ஆதாம் கிட்ட பிடுங்கினா யாரு? பிசாசு. இயேசு கிறிஸ்து கிட்ட பிடுங்க முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த காலத்திலும் பிடுங்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பிசாசியால் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிசாசி அழிவின் பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறான். அவன் ஆல்ரெடி நியாய தீர்க்கப்பட்டான். அதனால தான் அவனுக்கு மெயினா இல்லைன்னு கேட்டா ரிப்பன்டன்ஸ் இல்லை, மனம் திரும்புதல் அவனுக்கு இல்லை. ஏன்னா அவனுக்கு தீர்ப்பு ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அவன் அதிகாரத்தை இப்போ பிடிக்கப்பட்டது. இப்போ அவன் என்ன பண்றான்? வெறும் பயம் தான் காமிச்சிருக்கான் நம்மளுக்கு.
உண்மையாவே சொல்றேங்க, அவங்க கிட்ட அதிகாரம் இல்லை. நான் போன வாரத்துக்கு முந்தின மாதிரியே சொல்ல, ரிட்டையர்ட் ஆகிட்டு இருப்பாங்க போலீஸ்ல இருந்து. அந்த பழைய கார்டை வச்சுனே நான் போலீஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் பிசாசி. நான் அன்னைக்கெல்லாம் எப்படி பண்ணியிருந்தேன் தெரியுமா, ஒன் டைம் எப்படி பண்ணேன் அப்படின்னு பயம் காமிச்சிடலாம். அந்த பயத்துக்கு நீங்க பயந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க விழுந்துருவீங்க. ஆனா நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கணும். பைபிள் அப்படி தானே சொல்லுது. பிசாசை பார்த்து சைடில் அவன் அப்படி வந்தா ஓரமா போயிடுங்க நான் சொல்லுது வயதம் இல்ல, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவ்வளவுதான். ஹோய் அப்படின்னு சொன்னா நம்ம பயந்தா அவன் ஜெயிச்சிடுவான். அவன் ஹோயின்னு சொன்னா நம்ம ஹோயின்னு சொன்னா அவன் ஓடிடுவான். ஏன்? அவனுக்கு தெரிஞ்சதும் நான் பவர்ஃபுல் நான் நினைச்சேன், என்னை விட இவன் பவர்ஃபுல் ஆகிறான். அப்படித்தான் நம்ம பிசாசிக்கு ஒரு நாள் ஒடுங்கி இருந்தோம். ஆனால் இந்த பக்கம் சைடில் வந்துட்டு இயேசு விசுவாசிச்சோன்னா இப்போ பிசாசி விட கர்த்தர் நம்மளை மேலே வச்சுட்டான். இப்போ அவன் நம்மளை பயம் காமிக்கிறான். பயந்துட்டனா உன்னுடைய அதிகாரம் வேஸ்ட். இப்போ அவனை விட நம்ம பெரிய ஆட்களாகிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, பிசாசிக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவானா? ஏன் ஓடி போறான்? பவர் இல்லை. ரெண்டாவது உங்களை பார்த்தா அவனுக்கு பயம் வந்துச்சு. இதனால நீங்க ஓடி போயிருந்தீங்க, ஆமாவா இல்லையாங்க? ஆமா. ஆனா இப்போ நீங்க எதிர்த்து நிக்கணும். உங்களை அவன் பார்த்து ஓடி போவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட பவர் இல்லைன்னு. ஹல்லேலூயா. ஸோ இட்ஸ் அ நாலேஜ். சொல்லுங்க நாலேஜ். என்ன நாலேஜ்? எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்ற அறிவு. அந்த அறிவு நம்மளுக்கு வேணும். பயந்துடக்கூடாது. சும்மா பயந்துடாது. எல்லாத்துக்குமே மந்திரம் செய்வினை ஜோரம் வியாதி சும்மா சின்ன நோக்கெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க. நான் சொல்கிறேன், எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும். எல்லாம் லாஸ் ஆகிடுமா, எல்லாம் அழிஞ்சிடுமா, எல்லாம் க்ளோஸ் ஆகிடுமா, அப்படி ஏன் நினைக்கிறீங்க? எல்லாமே நன்மைக்கு எதுவாக. கிறிஸ்துக்குள்ள கர்த்தர் நம்மளை பரிபூர்ணமாக வச்சுக்கிறார். அவர் எல்லாமே நன்மைக்கு எதுவாக. இப்போ வீக்கோட்டாலன்னு தான் வந்தேன். அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். என்னன்னா, மோசை செங்கடல் பிளக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது. என்னது? எல்லா வாசலும் முன்னாடி செங்கடல் அடைக்கப்பட்டது. பின்னாடி பார்வோன் சேனை துரத்தின்னு வருது. இந்த பக்கம் பெரிய மலை, இந்த பக்கம் பெரிய மலை. எந்த பக்கம் போகிறதுக்கும் என்ன இல்லை, வழியே இல்லை. வழி இல்லாமல் இவங்க அப்படியே லாக் ஆகிட்டு நின்று இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் நின்று பாருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறேன். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசும்படியாய் கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் கர்த்தர் இருக்கிறார். உங்களை நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற இயேசு இருக்கிறார். அப்போ ஏன் நம்ம பயப்படணும்? லைஃப்பில் எதை பற்றியும் பயப்படாதீங்க, எதை பற்றியும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எது செய்தாலும் வாசல்கள் அடைக்கப்பட்டது நல்லது. காரணம் என்னன்னா, அந்த அடைக்கப்பட்ட வாசலில் நடுவில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா. பிரச்சனை வருது, நல்லதா? நல்லது. காரணம் என்னன்னா, பிரச்சனை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. கடல் இவங்களை ஏதாச்சும் பண்ணிச்சாங்க? ஆனால் கடல் பிரச்சனையா இருந்துச்சு. கடல் ஏதாச்சும் பண்ணிச்சா இவங்களை? பண்ணல. பின்னாடி சேனை தொத்துனுச்சு, அது பிரச்சனை, பயம் குறைச்சிச்சு. ஆனால் இவங்களை ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா? எதுவுமே பண்ண முடியல. அப்போ உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் உங்களுக்கு பயம் காமிக்கலாம், ஆனா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அந்த பிரச்சனை நடுவில் கர்த்தர் உங்கள் நடுவில் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அறிவு தேவை. அவர் யார், நான் எந்த நிலையில் இருக்கிறேன், கர்த்தர் என்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்ற அறிவு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் விசுவாசம். முதலாவது உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது அதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்த அந்த விசுவாசம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசன்றது இட்ஸ் அ கேரண்டி மாதிரி. அது என்னது? ஒரு கேரண்டி மாதிரி. உதாரணத்துக்கு உங்கள் அப்பா உங்களுக்காக ஒரு இடத்த சம்பாதிச்சு வச்சுக்கிறார். ஒரு ஏக்கர் நிலத்தை என்ன பண்ணிக்கிறாரு, வாங்கியிருக்கிறார். ஓகேவா? அது அந்த இடம் அந்த இடம் உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் நாலேஜ். அது நாலேஜ். எங்கள் அப்பா அன்றைக்கி இடத்த வாங்கி வச்சாருன்ற அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது பத்திரம் இருக்கணும். இந்த பத்திரம் தான் அந்த இடத்துக்கான என்னது அடையாளம். இந்த பத்திரம் இல்லைன்னா இந்த இடம், இப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்கள் ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா தான் இருந்துச்சு. ஆமாம், ஆனால் பேப்பர் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. பேப்பரில் இப்போ யாரோ பேருக்குது சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தான் இருந்துச்சு, இதெல்லாம் எங்களுக்கு தான் இருந்துச்சு, அந்த ஏரியாவே எங்களுக்கு தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுது? ஒன்றுமே இல்லை, அந்த வாட்டர் குடிசை தான். அப்படி ஆகிடுக்குது பாருங்க நிலைமை. அப்போது நமக்கு நாலேஜ் மாத்திரம் முக்கியம் இல்லை, ரெண்டாவது கேரண்டி. என்ன கேரண்டி? விசுவாசம் தான் கேரண்டி. சொல்லுங்கள், விசுவாசம் தான் என்னுடைய கேரண்டி. சொல்லுங்கள், விசுவாசம் தான் என்னுடைய கேரண்டி. வசனத்தில் வாசிக்கிறோம், ரோமர் போன வெள்ளிக்கிழமைலாம் நாங்கள் ரோமர் பார்த்தோம், ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. விசுவாசம் தான் நீதிமானே பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. அந்த விசுவாசம் என்ன செய்தா? எனக்கு ஒரு தைரியத்தை தருது,
என்ன தைரியத்தை தருது? விசுவாசம் பயத்தை ஒரு காலமும் கொண்டு வராது, தைரியத்தை தரும். தைரியம் என்ன தைரியம்? என்னால் முடியும், நான் செய்வேன், நான் ஜெயிப்பேன் என்கிற ஒரு பெரிய தைரியம் எது தருதுன்னு கேட்டால் விசுவாசம் தான். அப்போது அதிகாரத்தை பயன்படுத்துறது என்ன, எப்படி அது என்னென்னலாம் அதிகாரத்தை பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தணும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு 2 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒன்று, உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்ற அறிவு உங்களுக்கு வேணும். கர்த்தர் உங்களை எப்படி அதிகாரம் உள்ளவராய் வைத்திருக்கிறார், எந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்ற நாலேஜ், த நாலேஜ் ஆஃப் த ஸ்கிரிப்சுவல், வசனத்தின் அறிவு உங்களுக்கு தேவை, வார்த்தையின் அறிவு உங்களுக்கு தேவை, அது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு பலமான விசுவாசம் வேணும். ஆமென், ஆமென், ஆமென். இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக அப்படின்னு அதிகாரமாக சொல்கிறீங்க. ஐயோ போவோமா என்னன்னு தெரியலையே, பயமாக்குதுன்னா எங்கே போவோம்? உங்களுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத பட்சத்தில் அதிகாரம் வேலை செய்யாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? உங்களுக்கு விசுவாசம் இல்லாத பட்சத்தில் என்ன வேலை செய்யாது? அதிகாரம் வேலை செய்யாது. நீங்க சொன்னா நடக்கும், இயேசு அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்காரு, அந்த விசுவாசத்தோடு நீங்க சொல்லுவீர்கள் என்றால், தைரியமா சொல்லுவீர்கள் என்றால், விசுவாசத்தோடு சொல்லுவீர்கள் என்றால் உங்களுக்கு சொந்தமானதை. அப்போ இப்போ பாருங்க, நான் சொன்ன டாக்குமெண்ட் எது? அது விசுவாசத்துக்கு ப்ரூஃபாக இருக்குது. இப்போ எவனோ என்ன பண்ணுறான்னா ஒரு போல் எடுத்து நட்டு வச்சுக்கலாம், திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிலாங்ஸ் டு சோ ஆன் சோன் சோ ஆன் சோன் எழுதி வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட பேப்பர் இருக்குது, இந்த இடம் உங்களுக்கு, உங்களுக்கு அறிவும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ப்ளீஸுங்க, அது எங்களுக்கு தான், எங்கள் தாத்தாது, இத்தனை நாள் நாங்கள் தெரியாமல் வரல, அந்த போர்டு எடுங்கன்னு கிஞ்சிருப்பீங்களா? போயிட்டு போர்டை பிடுங்கி போட்டு எவன்டா ஏய் எங்களுது இது பார் பேப்பர், எங்களுக்கு தான் இந்த உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, யாரா நீ? நீங்கள் தைரியமாக பேசுங்களா இல்லையா? போய் கொஞ்சோண்டு குத்துருங்க, நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பேசினு இருப்பீங்க. ஏன்? எப்படி தைரியம் வந்துச்சு உங்களுக்கு? எப்படி? பேப்பர் ப்ரூஃப்க்குது, 100% இடம் உங்களுக்கு தான் சொந்தன்ற அந்த அடையாளம் இருக்குது. அதுதான் விசுவாசம். நீங்கள் பிசாசையும் பிரச்சனைகளையும் சூழ்நிலையும் எதிர்த்து பேச வேண்டும் என்றால் விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் என்றால் நீங்கள் பயந்து அடங்கி போக மாட்டீங்க, தைரியமாய் நீங்கள் சொல்லுவீங்க, தைரியமாய் நீங்கள் பேசுவீங்க, அந்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. ஸோ இந்த அறிவும் விசுவாசத்தையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்க. நீங்கள் யார்? இன்னும் பயத்தை படிங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு எப்படி பயன்படுத்த நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.